பாலா என்பவர் வந்து ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு கட்சியில் வந்து பழக்கமானார். நான் அந்த லாட்ரி, அதாவது சரவணனை நடத்தக்கூடிய இப்போ உள்ள சிறுவைகுண்ட சட்டமன்ற உறுப்பினர் நடத்தக்கூடிய லாட்ரியில் கமிஷன் பைசா மட்டும் நாங்கள் வாங்கி தருவோம், அதுக்கு நீங்கள் அக்கௌண்ட் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்தார். நான் அதுக்கு 2-3 அக்கௌண்ட் ரெடி பண்ணினேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு தமிழ்நாட்டில் லாட்ரி கிடையாது, அப்படி ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அரெஸ்ட்டு அப்படி ஆயிடுவோம் அப்படின்னு அந்த இதை நான் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கு நம்ம வந்து ராமநாதபுரத்தில் போய் அந்த ஏஜெண்ட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அப்போ நான் சரவணனுங்குள்ளதான்னு கேட்டேன். ஆமாக்கா அண்ணங்குள்ளது தாங்கன்னு சொன்னார். நான் நம்பி போனேன். போகிற வழியில் வண்டியில் ஏறி ஒரு வெள்ளை கலர் காரில் வந்து என்னை கூட்டிகிட்டு போனார் 4 மணிக்கு எங்கள் ஊரில். நான் போகும்போது சாயல் குடிக்கிட்ட போனோன்னே இந்த ஒரு ஜூஸ் ஒன்று, அந்த வெள்ளை கலரில் உள்ள லிம்கா ஜூஸ் ஒன்று எனக்கு கொடுத்தாரு. டயர்டாக இருக்கும் குடிச்சிக்கோங்க அப்படின்னு. அதை குடித்தேன். அப்போ எனக்கு ஒன்றுமே செய்யலை. கொஞ்சம் நேரம் தள்ளி போனோன்னே 2வது அதே மாதிரி ஜூஸ் குடித்தார். ஏக்கா ரொம்ப பாட்டில் கிடக்கலாம் குடிங்கன்னாரு. அதை குடித்தோன்னே எனக்கு கொஞ்சம் கிறக்கமாகவே இருந்தது. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், தம்பி கொஞ்சம் கிறக்குது அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லைக்கா அது உங்களுக்கு மைண்ட் எப்படி அந்த டென்ஷன்லேயே இருக்கீங்கக்கா, அதனால் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டாரு. கொஞ்சம் தூரம் போனோன்னே ரொம்ப கிறக்கமாயிட்டு கரெக்டு பின்னாடி போய் வண்டியில் பின்னாடி போய் படுத்துட்டேன். திரும்ப வண்டி நிப்பாட்டும் போது இறங்கி பார்க்க ராம்நாடில் அந்த சர்ச்சுக்கு அந்த மசூதி தர்காவுக்கு பின்னாடி ஒரு லார்ஜி முன்ன போய் நிப்பாட்டினார். ஒரு பையன் வந்தான், அவன்கிட்ட போய் பேசிட்டு வந்தார். திரும்ப அக்கா எங்கள் ஊர் கோவில் கூடலாம் நடந்தனால எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, நீங்களும் கறக்கமாக இருக்குங்க, ஆளுக்கு ஒவ்வொரு ரூம் புக் பண்ணுறோம், நீங்கள் அதில் ரெஸ்ட் எடுங்க, உங்களை நான் காலையில் கொண்டு ரிசல்ட் நாளில் நம்ம சரவணனை ரிசல்ட் வரும்போது அங்கே போய் நின்றுவோன்னாரு. நான் நம்பி ஓகேன்னு சொல்லி போனேன். கதவை அடைக்கலான்னு பார்க்கும்போது, இல்லைக்கா நீங்கள் கதவை அடைக்கிங்க, கிறக்கமாக இருக்கீங்க, நான் சாப்பாடு வாங்கிட்டு கொடுத்த மரவை அடைங்கன்னு சொன்னார். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா சாப்பாடு வர்றேன்னு சொல்லிட்டு பார்த்தா என்னோடய பேண்டை கலட்டினார். அப்போ நான் தடுக்கிறேன். ஆள் ஷவுட் ஆனால என் மேலே விழும்போது என்னால் வந்து அவரை தடுக்கவே முடியலை. தள்ளி பார்க்குறேன், முடியலை. இவர் மாற்றி அவன் விடிய காலம் இருந்துச்சு நான் சத்தம் போடுறேன். ஏன்னா நான் ஒரு பெண்ணை நம்பி வந்ததுக்கு எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணுறேன்னு கேட்டதுக்கு அவன், நீ வெளியில் சொன்னேன்னா உன்னை மிரட்டிடுவேன், சரவணன் தானே கூப்பிட்டு வர சொன்னார், நீ நியாயம்லாம் சரவணன்ட்ட போய் கேட்டுக்கோன்னு சொல்லிட்டாரு. திரும்ப நான் வீட்டுக்கு வந்து மறுநாள் ரிசல்ட் நான் யார்ட்டையுமே சொல்லலை. 2-3 நாள் கழித்து நான் சரவணன்டையே கேட்டேன், அடே நீ வந்து இப்படி சொல்லி கூட்டு போனானேன்னு கேட்டதுக்கு, அக்கா நீங்கள் இதெல்லாம் போட்டுட்டு பெருசுப்படுத்தாங்கக்கா, புசியன்ட்ட சொல்லி விஜயன்ட்ட சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடுத்து சரி பண்ணிடலான்னு சரவணனே என்கிட்ட தொலைபேசியிலே சொன்னார். திரும்ப நான் கட்சியில் உள்ள நபர்கிட்ட சொன்னேன். நகர செயலாளர் ஆறுமுகம் அவர் மட்டும் கொஞ்சம் அவனை கூப்பிட்டு வான் பண்ணார், சத்தம் போட்டார், ஏன் நீ இப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். அவன் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி 2வது எனக்கு ஃபோன் பண்ணி அந்த ஜெயிங்கிறவனும் இவனும் சேர்ந்து மிரட்டினாங்க, குழந்தைய கொண்டுருவேன் வச்சிருவேன்னாங்க.